இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுடைய பிளாக்கர்ல இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து கண்டிப்பா AdSense வந்து அப்ரூவல் கிடைக்கும் அப்படிங்கிற இந்த டாபிக்க பத்தி தான் வந்து பேச போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிளாக்கர்ல அந்த பேசிக் செட்டிங்ஸ் வந்து முடிச்சிடுங்க புரியுதுங்களா? ஏன்னா அதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப நான் சொன்னேன் அப்படின்னா, அது உங்களுக்குமே வந்து போர் அடிக்கும். இந்த பேசிக் செட்டிங்ஸ்னா என்னன்னு தெரியலன்னா, நீங்க என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ ஸ்டார்ட்டிங்லேருந்து பாருங்க. ஒரு பிளாக்கர்னா என்னலாம் இருக்கணும்? பேஜஸ் இருக்கணும், பிரைவசி பாலிசி, டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதெல்லாம் வந்து இருக்கணும். இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு தெரியலன்னா, நம்ம சேனலோட ஸ்டார்ட்டிங் வீடியோலேருந்து பாருங்க. அப்படின்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் போனீங்க அப்படின்னா, பிளாக்கர் பிகினர் வீடியோன்னே ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 71 வீடியோ அதில நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த லிஸ்ட் நீங்க பார்த்தீங்க அப்படின்னாலே, இந்த பேசிக் எல்லாம் நீங்க முடிச்சுடுவீங்க. ஸோ கன்டென்ட்லாம் வந்து காப்பிரைட் இருக்கக்கூடாது சம்திங். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோல நான் எல்லாமே நான் டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். புரியுதுங்களா? ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிளாக்கர்ல வேற என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து கண்டிப்பா AdSense வந்து அப்ரூவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு டொமைன் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் வந்து ஒரு 30லேருந்து 35 டேஸ் வந்து டொமைன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்க வந்து AdSense வந்து ட்ரை பண்ணுங்க. உடனே வந்து நீங்க ட்ரை பண்ணாதீங்க. ஒருவேளை டொமைன் ஆட் பண்ணலைன்னா கூட நீங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 30 டேஸாவது நீங்க வந்து வெயிட் பண்ணணும். ஏன்னா, நீங்க வந்து போஸ்ட் போட்டு அது வந்து இண்டெக்ஸ் ஆகுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இந்த டைமிங் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து தேவைப்படும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டொமைன் ஆட் பண்ணியிருந்தாலும் சரி, ஆட் பண்ணலைனாலும் சரி, ஸோ டொமைன் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஒரு 35 டேஸாவது நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வந்து AdSense வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க போடக்கூடிய போஸ்ட் எல்லாமே நான் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ எல்லா வீடியோலும் நான் சொல்லியிருக்கேன் தான். ஒரு 450லேருந்து ஒரு 500 வார்த்தை இருக்கிற மாரி நீங்க வந்து பார்த்துக்கங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு சின்னதா ரிப்போர்ட் வந்து நீங்க கலெக்ட் பண்ணுங்க. என்ன மாதிரி நீங்க ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து இன்னைக்கு வந்து இன்னையிலேருந்து நீங்க போஸ்ட் ஸ்டார்ட் பண்றீங்க. நீங்க ரைட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாரி ஒரு சின்ன டேபிளர் காலம் மாரி போட்டுக்கங்க. ஸோ டேட் போட்டுக்கங்க. அடுத்து வந்து போஸ்ட், வேர்ட்ஸ், வியூஸ் இந்த மாரி வந்து போட்டுக்கங்க. ஸோ இன்னைக்கு டேட்ல வந்து நீங்க எத்தனை போஸ்ட் வந்து போடுறீங்க. அந்த உதாரணத்துக்கு நீங்க ஒரு போஸ்ட் தான் போட்டிருக்கீங்கன்னா, அந்த ஒரு போஸ்ட் வந்து எவ்வளோ வேர்ட்ஸ் வந்து நீங்க போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதிக்கங்க. இந்த வேர்ட்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தாங்க. வேர்ட் கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் இருக்குது. வேர்ட் கவுண்டர் டாட் நெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கண்டென்ட் எழுதி முடித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எடிட்டிங் செக்ஷன்லேயே நீங்கள் வந்து அவங்களுடைய வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, அது எவ்வளோ வேர்ட்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இந்த இடத்துல டாப்பில் வந்து காட்டும். புரியுதுங்களா? உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு கண்டென்ட்டை நான் காப்பி பண்ணி இதில் நான் போட்டிருக்கேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், மேலே வந்து காட்டிச்சு பார்த்தீங்களா, 1128 வேர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து காட்டிடும். ஸோ இந்த வேர்ட்ஸை வந்து நீங்கள் வந்து கவுண்டிங் பண்ணி இந்த டேபிள் காலத்தில் நீங்கள் வந்து போட்டுக்குங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ ஒரு நாளைக்கு வந்து எத்தனை போஸ்ட்டு, என்ன டேட்டில் போடுறீங்க, எவ்வளோ வேர்ட்ஸ் அப்படின்றது இதில் கால்குலேட் ஆயிருச்சு. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து எவ்வளோ வியூஸ் வந்திருக்குது அப்படின்ற மாதிரி பாருங்கள். தென் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 போஸ்ட்டு. ஸோ அடுத்தடுத்து என்னென்ன டேட்லலாம் நீங்கள் வந்து போஸ்ட் போடுறீங்களோ, அன்னைக்கு எத்தனை போஸ்ட் போடுறீங்க, எவ்வளோ வேர்ட்ஸ் வந்திருக்குது. உதாரணத்துக்கு வந்து அடுத்த நாள் 2 போஸ்ட் போடுறீங்க. ஒரு போஸ்ட் வந்து 450 வேர்ட்ஸ், இன்னொரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 500 வேர்ட்ஸ். தென் அன்னைக்கு வந்து எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டுக்குங்க. ஸோ டோட்டலாக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு 30, 35 டேஸ் நீங்கள் வந்து போஸ்ட் போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, இந்த டோட்டல் வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கவுண்டிங் ஆயிரும். புரியுதுங்களா? நீங்க ஃபைனலா போயிட்டு ஒரு AdSense அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய பிளாக்கர்ல எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்றத விட, இந்த மாதிரி நீங்க அன்னன்னைக்கு நீங்க ஒரு சின்னதா ஒரு ரிப்போர்ட் மட்டும் நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இதுலேருந்து நீங்க வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து ஒரு 15K இருக்கிற மாதிரி பார்த்துங்க. 15,000 வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அண்ட் இது வந்து ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். இந்த மாதிரி ரிப்போர்ட் ரெடி பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய பிளாக்கர்ல நீங்க எவ்வளோ வேர்ட்ஸ்ல எத்தனை போஸ்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அக்யூரேட்டான ரிப்போர்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். புரியுதுங்களா? அண்ட் இன்னும் சொல்லப்போனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ட்ஸ் கவுண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அக்யூரேட்டான ரிப்போர்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டோட்டலா வந்து ஒரு 30 டேஸ் 35 டேஸ் நீங்க போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டோட்டல் வேர்ட்ஸ நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து எவ்வளோ வேர்ட்ஸ்ல நீங்க வந்து உங்களுடைய போஸ்ட் நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான ரிப்போர்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் பார்த்தீங்கன்னா, ஒரு 15K இருக்கிற மாதிரி வந்து பார்த்துங்க. அந்த 15K வர அளவுக்கு நீங்க எத்தனை போஸ்ட் போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ரிப்போர்ட் வந்து கிடைச்சிரும். ஏன்னா இந்த 25 போஸ்ட், 30 போஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி எழுதுறாங்க. சில பேர் வந்து 200 வேர்ட்ஸ்ல முடிக்கிறாங்க. சில பேர் வந்து 300 வேர்ட்ஸ்ல எழுதுறாங்க. அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு மிகப்பெரிய கன்ஃப்யூஷனா தான் இருக்கு. சில பேர் வந்து நான் 30 போஸ்ட் போட்டேன். பட் எனக்கு வந்து AdSense அப்ரூவல் கிடைக்கல. சில பேர் வந்து 25 நான் போஸ்ட் போட்டிருக்கேன். எனக்கு வந்து கிடைக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ வேர்ட்ஸை வந்து கவுண்ட் பண்ணிக்கிங்க. ஒரு 15,000 இருக்க மாதிரி பார்த்துங்க. அந்த 15,000க்கு நீங்க எத்தனை போஸ்ட் போடணுங்கிறத நீங்களே கால்குலேட் பண்ணிக்கங்க. புரியுதுங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்க ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு எத்தனை வேர்ட்ஸ் டோட்டலா உங்களுடைய பிளாக்கர்ல போட்டிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு தெளிவான ரிப்போர்ட் கிடைச்சிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வியூஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்து எந்த அளவுக்கு இதில வந்து குறையுது, அதிகமாகுது அப்படிங்கிற ரிப்போர்ட்ட நீங்க வந்து பார்க்க முடியும். இது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரியே பார்த்துங்க. ஒரு நாளைக்கு ஒரு 100 வியூஸ் வர அளவுக்காவது நீங்க கொண்டு வாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த 30, 35 டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சோசியல் மீடியா பேஜஸ்லாம் வச்சிருந்தீங்க, இல்ல ஒரு குரூப்ல ஷேர் பண்ணீங்கன்னா தாராளமா பண்ணுங்க. ஒண்ணும் தவறு வந்து கிடையாது. அண்ட் AdSense அப்ரூவல் கிடைச்சதுக்கப்புறம் அந்த சோசியல் மீடியா பேஜஸ்ல ஷேர் பண்றத கொஞ்சம் போல வந்து குறைச்சுக்குங்க. புரியுதுங்களா?
ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு டவுன்லோடு பண்ணக்கூடிய ஒரு கேட்டகரி வெப்சைட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து டவுன்லோட் டைமர் வந்து கண்டிப்பா வந்து ஸ்கிரிப்ட் வந்து யூஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, நீங்க வந்து டைரக்ட்டா லிங்க் குடுக்குறது மூலியமா பார்த்தீங்கன்னா, சில பேர் யூடியூபரா இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க வீடியோ கீழ வந்து இந்த மாரி அ டவுன்லோட் பண்ணக்கூடிய டெம்ப்ளேட் சம்மந்தப்பட்ட வீடியோ போட்டுட்டு டைரக்ட் லிங்க் குடுக்குறாங்க. ஸோ யூசருமே வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து டைரக்ட்டா வெப்சைட் விசிட் பண்ணி அத டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு வித்தின் ஒரு 30 செகண்ட்ஸ விட ரொம்ப கம்மி தான். இன்னும் சொல்லப்போனா ஒரு 15 செகண்ட்ஸ்லயே அந்த ஃபைல டவுன்லோட் பண்ணிட்டு போயிடுறாங்க. நீங்க டவுன்லோட் டைமர் வைக்கல அப்படின்னா, உங்க வெப்சைட்டோட பவுன்ஸ் ரேட் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாகும். புரியுதுங்களா? யூசர்ஸ் வந்து நெறைய வருவாங்க. உங்களுக்கு வியூஸ் நெறைய காமிக்கும். ஆனா பவுன்ஸ் ரேட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கும். புரியுதுங்களா? அண்ட் ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணும்போது இதுவுமே ஒரு பிரச்சனையா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்க வந்து ஒரு டவுன்லோட் பண்ணக்கூடிய ஒரு கேட்டகரியில வெப்சைட் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து டவுன்லோட் டைமர் ஸ்கிரிப்ட் வந்து யூஸ் பண்ணுங்க. உங்களுடைய பவுன்ஸ் ரேட்டுக்கு அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து பேலன்ஸா வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்கிற மாரி இந்த ஸ்கிரிப்ட்ல வச்சுக்கங்க. இந்த டவுன்லோட் டைமர்னா என்னன்னு தெரியலன்னா, நம்ம சேனல்ல போயிட்டு டவுன்லோட் டைமர் அப்படின்னு போடுங்க. இல்லன்னா நியூ டவுன்லோட் டைமர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. அதுக்கு உண்டான வீடியோ இருக்கும். அதெல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ நீங்க உங்களுடைய பிளாக்கர்ல நீங்க வந்து டைட்டில் வந்து இங்கிலீஷ்ல தான் வைக்கணும் கண்டிப்பா வந்து. இல்ல நான் வந்து தமிழ்ல நான் வச்சா எனக்கு கொஞ்சம் கேட்சியா இருக்கும். என்னுடைய வியூவர்ஸ் வந்து தமிழ்ல வச்சா தான் அவங்களுக்கு வந்து பிடிக்குது. தமிழ்ல வச்சா தான் நெறைய பேருக்கு வந்து அது ரீச் ஆகுது. தமிழ்ல வச்சா தான் அது வந்து கரெக்ட்டா சூட்டபிளா என்னுடைய கன்டென்ட்க்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்க நெனைச்சீங்கன்னா, உங்களுடைய அந்த போஸ்ட்டோட பெர்மா லிங்க் இருக்கும் பார்த்தீங்களா, அதில போயிட்டு உங்களுடைய டைட்டில் வந்து இங்கிலீஷ்ல இருக்கிற மாரி பார்த்துங்க. இந்த பெர்மா லிங்க்னா என்னன்னு தெரியல அப்படின்னா, நம்ம சேனல்ல போயிட்டு பெருமாள் லிங்க் அப்படின்னே சர்ச் பண்ணுங்க. அதுக்கு உண்டான வீடியோலாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நான் வீடியோ போட்டிருப்பேன். அத பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் லிங்க். உங்களுடைய பிளாக்கர்ல நீங்க ஒரு போஸ்ட் வந்து போடுறீங்க. ஒரு 5 போஸ்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா, 6வது போஸ்ட் போடும்போது பார்த்தீங்கன்னா, அ நீங்க ஒரே ஒரு கேட்டகரிய பத்தி மட்டும் தான் நீங்க போடுறீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஒரு போஸ்ட்டுக்கும் அடுத்த போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரிலேட்டிவ் இருக்கும். புரியுதுங்களா? ஒரு தொடர்பு வந்து இருக்கும். புரியுதுங்களா? அந்த மாரி நீங்க ஒரு கன்டென்ட் எழுதும்போதே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிளாக்கர்ல இன்னொரு போஸ்ட்டோட லிங்க் நீங்க வந்து தாராளமா வந்து குடுக்கலாம். அத வந்து ஆங்கர் டெக்ஸ்ட்ல குடுத்தீங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஆ இத பத்தி நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன் பேஜ் எஸ்இஓ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல போய் சர்ச் பண்ணுங்க. அதுக்கு உண்டான வீடியோ உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கும். அதில இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்இஓ கீவேர்ட பத்தி நான் சொல்லியிருப்பேன். எப்படி வேலிடான எஸ்இஓ கீவேர்ட் எடுக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோல உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஆன் பேஜ் எஸ்இஓ அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஐ திங்க் 4, 5 வீடியோ இருக்கும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா அந்த வீடியோ பாருங்க. ரொம்பவே வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப நீங்க வந்து ஆன்லைன்ல எப்படி ஏர்ன் பண்றத பத்தி நீங்க போஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா, நீங்க வந்து போடக்கூடிய அந்த லிங்க் ரீடைரக்ஷன் லிங்க் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த போஸ்ட்ல வந்து ஏதோ ஒரு சைட்ல ஏர்ன் பண்ற மாரியும், இல்ல ஏதோ ஒரு அப்ளிகேஷன்ல ஏர்ன் பண்ற மாரி நீங்க வந்து சொல்லி தான் போடுவீங்க கண்டிப்பா. அதில வந்து டவுன்லோட் லிங்க் இந்த மாரிலாம் குடுப்பீங்க. இல்ல ரீடைரக்ஷன் லிங்க்லாம் குடுப்பீங்க. அந்த மாரி லிங்க் குடுக்குறது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ட ரீடைரக்ஷன் பண்ற மாரி குடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அத Googleல போய் சர்ச் பண்ணி அந்த சைட்டுக்கு போற மாதிரியான டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து குடுங்க. புரியுதுங்களா? டைரக்ட்டா லிங்க் குடுக்காம, இந்த சைட்ட போய் நீங்க விசிட் பண்ணணும்னா, இந்த மாரி Googleல இந்த வார்த்தைய போட்டு தேடுனீங்கன்னா, அது வெப்சைட் காட்டும். அந்த மாரி நீங்க போயிட்டு தேடி நீங்க விசிட் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாரி யூசருக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க. டைரக்ட் லிங்க் வந்து குடுக்காதீங்க. புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க எழுதும்போது அந்த சைட் வந்து ஜென்யூனா தான் இருக்கலாம். புரியுதுங்களா? மேபி நீங்க வந்து ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த சைட்டோட எப்படி சொல்றது? அந்த சைட் வந்து நீங்க எழுதும்போது நல்லா ஜென்யூனா இருக்கும். கரெக்ட்டா பேமெண்ட் தந்துட்டு இருப்பாங்க. பட் ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க வந்து ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணும்போது மேபி அந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா, அ எப்படி வேணா மாறலாம். புரியுதுங்களா? ஒரு எல்லாரும் வந்து ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ கூட குடுக்கலாம். அந்த மாரி குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அது வந்து உங்களுக்கும் பிரச்சனையா இருக்கும். அதே மாரி Googleஓட பாலிசிக்கு அகைன்ஸ்ட்டா வந்து இருக்கும். புரியுதுங்களா? அதனால வந்து மேக்ஸிமம் வந்து நீங்க ஒரு ஏர்னிங்ஸ பத்தி போடுறீங்க அப்படின்னா, அது வந்து Google Play Storeல இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன பத்தி போடுறப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வராது. இன்னும் சொல்லப்போனா, நீங்க வந்து ஸ்டார்ட்டிங்லேயே நீங்க இந்த ஏர்னிங் சப்ஜெக்ட்ட பத்தி எடுக்கிறதுக்கு பதிலா, நீங்க வேற ஏதாவது ஒரு கேட்டகரியில ஸ்டார்ட் பண்றது நல்லது. ஏன்னா, இந்த ஏர்னிங்ஸ பத்தி போடக்கூடிய பிளாக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். யாராவது நீங்க வந்து ஏர்னிங்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு பிளாக்கர் ரன் பண்ணி உங்களுக்கு வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா, ஸோ தாராளமா நீங்களுமே வந்து கமெண்ட் பண்ணலாம். புரியுதுங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து இந்த இண்டெக்ஸிங் ப்ராப்ளம் தான். ஸோ என்னுடைய சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இண்டெக்ஸிங் ப்ராப்ளம் பத்தியும் நான் வந்து சொல்லியிருப்பேன். இத மேக்ஸிமம் வந்து இந்த இண்டெக்ஸிங் ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய பிளாக்கருக்கு Google நியூஸ் வந்து அப்ளை பண்ணுங்க. இந்த Google நியூஸ்னா என்னன்னு தெரியலனா, நம்ம சேனல்ல போயிட்டு Google நியூஸ்னு டைப் பண்ணுங்க. அது எப்படி அப்ளை பண்றது? அதில இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன? எப்படி Google நியூஸ்ல உங்களுடைய பிளாக்கர நீங்க அப்ளை பண்றது? அப்படிங்கிற எல்லா வீடியோவுமே நம்ம வந்து டீட்டெயிலா வந்து போட்டாச்சு. ஸோ பார்க்கலைன்னா போய் பாருங்க. அது வந்து உங்களுக்கு இண்டெக்ஸிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து உதவியாவும் இருக்கும். புரியுதுங்களா? இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு பிளாக் வந்து ஸ்டார்ட் பண்றீங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட்டிங்ல சர்ச் கன்சோல் வந்து கிரியேட் பண்ணிறீங்க. ஆக்சுவலா சர்ச் கன்சோல் வந்து எதுக்காக நம்ம பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Googleஓட சர்ச் இன்ஜின்ல நம்முடைய பிளாக்கர் போஸ்ட் வந்து இண்டெக்ஸ் ஆகி கீவேர்ட் போட்டு தேடும்போது நம்முடைய பிளாக்கர் வந்து நெறைய பேர் வந்து விசிட் பண்ணணும் அப்படிங்கிற இந்த பர்ப்பஸ்க்காக தான் சர்ச் கன்சோல் பேஜ் வந்து கிரியேட் பண்றது. இதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து Bing வெப் மாஸ்டர் இருக்கு, Yandex வெப் மாஸ்டர் இருக்கு. புரியுதுங்களா? இது எல்லாமே வந்து சர்ச் இன்ஜின் தான். அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, பீப்பிள்ஸ் வந்து அந்த ப்ரௌசர வந்து யூஸ் பண்றாங்க. அங்கேயும் வந்து நெறைய
நிறைய கண்டென்ட் வந்து தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஒரு பிளாக் கிரியேட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் கன்சோல் மட்டும் கிடையாது, பிங் வெப் மாஸ்டர் வந்து கிரியேட் பண்ணுங்கள், யாண்டெக்ஸ் வெப் மாஸ்டர் வந்து கிரியேட் பண்ணுங்கள். இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் கன்சோலில் இருந்து கூகுள் சர்ச் இன்ஜினில் மட்டும் வரக்கூடிய ஆர்கானிக் வியூவில் இருந்து இந்த மாதிரி பிங் வெப் மாஸ்டர், யாண்டெக்ஸ் வெப் மாஸ்டரும் பண்ணிங்கன்னா இதுலேருந்து உங்களுக்கு வந்து ஆர்கானிக் வியூஸ் வரதுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும். அண்ட் ஆக்சஸ் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த டிராஃபிக் வந்து பிரச்சனை இருக்காது. புரியுதுங்களா? நீங்கள் அதிகமாக சோஷியல் மீடியாவில் போய் ஷேர் பண்ணுறத விட இந்த மாதிரி நீங்கள் பிங் வெப் மாஸ்டர், யாண்டெக்ஸ் வெப் மாஸ்டர் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கூகுள் சர்ச் இன்ஜின்லேருந்து வரும், அடுத்து பிங் வெப் மாஸ்டர்லேருந்து வரும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யாண்டெக்ஸ் வெப் மாஸ்டர்லேருந்து உங்களுக்கு வந்து இந்த ஆர்கானிக் வீக் வந்து கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணும்போது ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிளாக்கருக்கு வந்து கன்ஃபார்மாக ஆட்சன்ஸ் வந்து அப்லோட் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிளாக்கர் சம்மந்தமான A to Z வீடியோஸ் வந்து போட்டு கொடுக்கும். அண்ட் வேர்ட்பிரஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலோட பிளேலிஸ்ட் போங்க, அதில் வந்து வேர்ட்பிரஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி வேர்ட்பிரஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ எல்லாமே பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.